ஏறுற பொருள் இறங்க மாட்டேன்றது. ஏன்னா பிகாஸ் இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி போகிறாங்க. வளர்ச்சியான பாதையை நோக்கி போகும்போது என்னென்னா அங்கே இருக்கிற வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பணம் சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இருந்த சர்ப்ளைஸ் காசை விட இன்றைக்கி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அண்ணா நகர்லேயோ அடையார்லேயோ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒரு 75 லட்சத்துக்குலாம் வாங்க முடிஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கெலாம் அந்த மாதிரி ப்ரைஸ் பேண்ட்லேயே இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு சிங்கிள் பெட்ரூமே பாம்பே மாதிரி வாங்கணும். பாம்பேல இப்போ 2 BHK 5000 5 கோடி 6 கோடி சொல்கிறான். சில லொக்கேஷனில் 5-6 கோடி. அதே அவன் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கொடுக்குறான், ஸ்டீல் ப்ரைஸ் அப்படின்னு போடுறான். 5 கோடி 6 கோடிக்கு நான் 2 BHK வாங்கி என்றைக்கு வாழறது? ஸோ இது மாதிரி எல்லா அசட் கிளாஸும் இப்படி தான் போயிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது தான். இப்போ சில்வரோட விலையுமே ஏறிக்கிட்டு இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட 1 கிலோவே நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து சில்வர் வந்து 1,10,000 1,20,000 போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எங்களோட பர்சனல் சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா 2,04,000 வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கான். வேர்ல்டு கோல்டு ஃபண்டு, அப்புறம் யூஎஸில் ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்குது, டிஎஸ்பின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அவன் இன்னொரு 4 பேரோட ரிப்போர்ட்டை படித்து தான் நாங்கள் அந்த கன்க்ளூஷன் வந்தோம். அவன் சொல்கிறான் 2,04,000 அப்படின்னா ஒரு கிராம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 204 ரூபாய். ஆவரேஜ் கோல்டோட இப்போ ஒரு ஆவரேஜ் கோல்டு வந்து சில்வர் வந்து ஒரு கிராம் 118 120 ரூபா. பாம்பேல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 கிலோ வந்து 110 ரூபாய் இருக்குது. 1 கிலோ 1,10,000 இருக்குது. சென்னையில் 1,20,000 இருக்கும். கோல்டு சில்வரும் பிளேஸ் லைட்டாக மாறும். கோல்டு மாதிரி ஈவனாக வராது அது.